சிங்கம்புணரி சேவக பெருமாள் அய்யனார் கோவில் வைகாசி விசாக பெரும் திருவிழாவை முன்னிட்டு பிரம்மாண்ட திருத்தேரோட்டம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெள்ளத்தில் நான்கரத வீதியில் மிதந்து வந்த திருத்தேர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ சேவக பெருமாள் அய்யனார் கோவில் 800 ஆண்டுகள் பழமையானதாகும். இந்த கோவில் சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட கோவிலாகும். ஆண்டுதோறும் வைகாசி மாதம் வைகாசி விசாக பிரமோற்சவ பெரும் திருவிழா கடந்த ஜூன் 1ஆம் தேதி காப்பு கட்டலுடன் தொடங்கி கொடியேற்றத்துடன் பெரும் திருவிழா அன்று முதல் தொடங்கியது. அன்றிலிருந்து தினசரி இரவு சுவாமி திருவீதி விழாவும், 5ஆம் நாள் திருக்கல்யாண வைபவமும், 6ஆம் நாள் இரவில் திகிலூட்டும் கழுவன் விரட்டும் திருவிழாவும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 9ஆம் நாளான இன்று காலை விநாயகரும் சிங்கம் பிடாரி அம்மனும் 2 சப்பரத்திலும் பூரணா புஷ்கல சமேத ஸ்ரீ சேவக பெருமாள் அய்யனார் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து மாலை தேரோட்டத்தை காண புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல் மற்றும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்களும், சிங்கம்புணரி அதன் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் வானுயர்ந்த தேரோட்டத்தை காண கூடினர். சேவக பெருமாள் அய்யனார் கோவில் தேரோட்டத்தை தேவஸ்தான கண்காணிப்பாளர் துவக்கி வைத்தார். நாட்டார்கள் தேரை வடம் பிடித்து இழுக்க துவங்கினர். இந்த வானுயர்ந்த திருத்தேர் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வெள்ளத்தில் மிதந்து வந்த திருத்தேர் 4 ரத வீதிகளில் திருவீதி உலா வந்து நிலையை அடைந்தது. அன்னதானமாக பக்தர்களுக்கு அன்பரந்தவர்கள் தயவு செய்து எல்லாரும் லைன்ல வாங்க. எல்லாருக்குமே சாப்பாடு இருக்கு. எதை விட ரொம்ப நேரமா நின்றுக்கிறாங்க. தயவு செய்து நீங்க